இப்போ நான் போடா பொடி பண்ண டைம் அந்த 2008 அந்த டைம்லாம் வந்து வெரி ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ அதில் நான் ஒருத்தவனா இருந்தேன் அந்த ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸில். அப்போ என் பாட்டெல்லாம் வந்து சாங் எல்லாம் ரேடியோவில் கேட்டு ஆல்பம் ஹிட் ஆகும்போது எல்லாம் வந்து செம்மையாக இருக்குது, யார் இந்த அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. பட் அப்போ வந்து இந்த இண்டிபெண்டன்ட் சீன் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு பெரிய ஹீரோவுக்கு பண்ணால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளருவோம் இதெல்லாம். ஸோ அப்போவே நிறைய எஸ்டாப்ளிஷ் மியூசிக் டைரக்டர்ஸ் ரூலிங். அப்போ படங்கள் கம்மி, பாடல்கள் அதிகமாக இருந்தது ஒரு படத்தில். ஆனால் படங்கள் வந்து இந்த இப்போ போயிட்டுருக்கிற அளவுக்கு அவ்வளோ படங்கள் இல்லை. இப்போ எல்லாமே பெருசாகிடுச்சுன்றதுனால நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் சீன் ஓட சாங் ஒன்று வந்து அதில் ஹிட் ஆகி ஒருத்தர் வந்து அது மூலிமா இவ்வளோ படங்கள் வர ஸ்கோப் வந்து அவருக்கு நடந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு நடக்கணும். அவ்வளோ மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, அத்தனை டேலண்ட்ஸ் இருக்காங்க. இது அந்த மாதிரி நிறைய பேருங்களா மறுபடியும் போய் நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி தான், எல்லாம் அங்கேயே போய் விடுதுன்றது தாண்டிக்கிற மாதிரி அது மாறும். அது இப்போ மாறுது இல்லையா? இப்போ அவர் அந்த ஒரு சாங் ஹிட்டு கொடுத்து அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் சீனில்